இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார், ஏன் இங்கு மனுகுலத்தில் பிறந்தார், மனிதனாக பிறந்தார் என்பதை குறித்து வேத வசனங்கள் ஆதாரம் கொண்டு நாம் இன்று தியானிப்போம். கிறிஸ்மஸை குறித்து, கிறிஸ்மஸ் கொண்டாடுவதை குறித்தும் வேண்டாம் என்பது குறித்தும் ஒரு விவாதம் இருக்கு, அது தனி விவாதம். ஆனால் ஆண்டவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுது என்று சில வசனங்களை நாம் இன்று தியானிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையும் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தியானிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். என்ன சொல்லப்பட்டதுன்னா, நற்செய்தி. என்ன நற்செய்தி? நற்செய்தினா நல்ல செய்தி, சந்தோஷமான செய்தி, மகிழ்ச்சியான செய்திக்கு தான் நற்செய்தின்னு வாங்கும். அது என்னடனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்கள் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீது ராஜா நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, அவருடைய ஊர்ல பிறந்திருக்கிறார். அது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்போ நான் எல்லா ஜனத்துக்கும், பூமியில் உள்ள எல்லா ஜனத்துக்கும் அது நற்செய்தி. இப்போ இதை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ ஆண்டவருடைய சட்டங்களும் அவருடைய பாடுகளையும் நாம் பின்பற்ற நமக்கு இது சந்தோஷமா தெரியுது. ஆனால் இது அறியாத மக்களுக்கு இது சந்தோஷமா தெரியாது. இப்போ ஆண்டவரை அறிந்து கொள்ளும் காலத்தில் தான் இது அவர்களுக்கு நற்செய்தியா இருக்கும் இல்லையா. இப்போ 1 தீமோத்தேயு 15ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது அப்படின்னு பவுல் சொல்றார். அவர்கள் பிரதான பாவி நான் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்னா, பாவிகளை ரட்சிக்க. பாவிகளை ரட்சிக்கனாக்கா, நாம இந்த பூமியில பிறந்ததே தாயின் வயிற்றில் பிறக்கும் போதே வேதம் என்ன சொல்லுதுன்னா, பாவத்துல தான் நாம பிறக்கிறோம் அப்படின்னு. இந்த பாவத்துல பிறந்து குழந்தையா இருக்கிறப்போ பாவியானா பாவி இல்லை. ஆனா அவர்கள் பெரியவர் ஆகும்போது, வயது வரும்போது, 18, 19, 20 வயது வரும்போது ஒவ்வொரு குற்ற செயல், பாவ செயல் எல்லாம் நமக்குள்ள அப்பதான் ஞானஸ்தானம் கொடுக்கிற ஒரு சூழல் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஞானஸ்தானம், ஞானம்னா ஞானம் உள்ளவன், அறிவு, சரி தவறு என்றதை பிரித்து பார்க்கும்போது அவருக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னாக்கா நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வரும்போது தான் அவருக்கு ஆண்டவர்கிட்ட முழு ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவர்கிட்ட சேர்க்கப்படுறோம். அப்போதான் உன் வாலிப பிரயாத்திலே உன் சிநேகரை, உன் சிருஷ்டிகரை நினைன்றது எதுக்கு சொல்லப்படுதுன்னா, அப்போதான் நம்ம அந்த குற்றச்செயல், பாவச் செயல் இல்லாம ஏற்படும். ஆனாலும் பூமியில் பிறந்த ஒருவனும் நீதிமான் இல்லைன்னு வேதம் சொல்லுது. அதனால தான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். சரி, மனிதனை ஆண்டவர் பாவம் இல்லாததான் படிச்சாரு. ஆனா இவர்கள் பாவம் செய்ததுனால அதனுடைய சந்ததி 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 தலைமுறை தலைமுறையா அதே பழக்கத்துல எல்லா மக்களும் வரும்போது தான் ஆண்டவர் மனுஷனா இந்த பூமிக்கு அவதரிக்கிறார். அப்பதான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வர்றார் இல்லையா. இல்லைன்னா அவரு நம்ம பாவம் செயல்லாம் வந்திருக்க மாட்டார். ஒரு குற்றம் செஞ்சா தானே அரசாங்கத்தில் நம்ம மேல் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ குற்றம் செய்யாதுன்னா அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அது போலதான் நாம நீதிமான்களாகவே இருந்திருந்தோம்னா, ஆபேல் காயின் பிறந்த காலத்திலே கொலை செய்யப்படுறாங்க இல்லையா. அப்பத்திலிருந்தே பாவம் உருவாகி போச்சு. அதுக்கு முன்னாடி அவர்கள் சாத்தானுடைய சொல் பேச்சு கேட்டு ஆண்டவர் வேண்டாம் என்ற கனியை புசிச்சப்போ, சாப்பிட்டப்போ அதுல இருந்தே பாவம் உருவாயிடுச்சு. அந்த பாவத்திலிருந்து தான் ஒவ்வொரு பாவங்களா நம்ம பின்தொடருது இல்லையா. அதுக்கு தான் காலங்கள் மனிதனின் ஏன் படைத்தேன் என்று தேவன் மனஸ்தாபப்பட்டார்னு வேதம் சொல்லுது இல்லையா. அப்பதான் சரி, யார் சொல்லியும் தீர்க்கதரிசிகள் வராங்க, ராஜாக்கள் வராங்க, இவர்கள் யார் சொல்லியும் அந்த மனிதன் கேட்பதே இல்லை. அப்போதுதான் ஆண்டவரே மனுஷனா வர்றார். அதுக்காக தான் சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னு.
இது எல்லா அங்கீகரிப்பு பாத்திரமானது. அவர்கள் பிரதான பாவி நான் யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு. போல யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய்னா அதுக்கு அளவே இல்லை இல்லையா? ஆண்டவருடைய அன்பு மிகப்பெரிய அன்பு. அது நம்ம வேதத்தில் நம்ம ஆலயத்தில் செய்திகள் கொடுக்கும்போது ஆண்டவருடைய மரணத்தை குறித்து பேசும்போது தெரியும். காலில் ஆணி, கையில் ஆணி. ஏன்னா அவர் ஆண்டவர், அவர் கையில் காலில் ஆணி அடிக்க வேண்டிய அவசியமோ அப்படி உள்ள அதிகாரம் உள்ள மனுஷனும் பூமியில் இல்லை. ஆனால் அவர் மனுஷனாக வந்ததுனால தான் அவர் கை காலில் ஆணி அடித்தாங்க. எதுக்காகனா நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய கால் செய்கிற பாவம், கை செய்கிற பாவம், நம்மளுடைய இருதயம் செய்கிற பாவத்தில் நினைவுகள்னால, தீய எண்ணங்கள்னால இருதயத்தில் விழாவில் குத்துறாங்க இல்லையா? சிந்தனை, தவறான சிந்தனைகள் செய்யறதுனால தலையில் முள்மூடி சூட்டுறாங்க. முள்மூடி சூட்டுறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அவர் ராஜான்னு சொன்னதுனால அவருக்கு அது கிரீடமாக தான் வைக்கப்படுது. ஆனால் அந்த கிரீடம் கூட வலி மிகுந்ததாக தான் வைக்கிறாங்க இல்லையா? அதனால மனிதனுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்காக தான் அவர் பூமிக்கு வந்தார். நம்மளை மனம் மாற்றவும், நம்மளுடைய சரியான பாதையில் வழிநடத்தவும், நாம பரலோக ராஜ்யம் போனோம்னா இந்த பூமியில் எப்படி வாழணும்னு அவர் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். அன்பு, சமாதானம், இரக்கம், இது எல்லாமே நாம மன்னிப்புன்றதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது தான் இந்த பூமியில எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்து. அதுக்கு முன்னாடி மன்னிப்பே இல்லை. கண்ணுக்கு கண், சொல்லுக்கு சொல், பல்லுக்கு பல். அவன் பல்ல ஒடிச்சானா நீ அவன் பல்ல ஒடிச்சிட்டு, அவன் உனக்கு வாயில அசிங்கமா திட்டினானா நீ அவனை திட்டிட்டு. இதுதான் இன்றைக்கு நிறைய சித்தாந்தங்கள் ஃபாலோ பண்றாங்க. ஆனா கிறிஸ்து இயேசு மட்டும்தான் சமாதான பிரபு. இந்த பூமியில சமாதானத்தை ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு சமாதானத்தை சொல்ல வந்த ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இன்னைக்கு பூமியில நம்ம இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ அல்லாதவர்கள் எத்தனையோ வழியை பின்பற்றுகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன குற்றங்கள் பொது இடங்களிலோ வீட்லயோ மற்ற இடத்துலயோ செய்யும்போது அந்த தவறுக்கு சாரி சொல்லுவாங்க, மன்னிச்சிடுவாங்க. ஆனா இந்த மன்னிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா பண்டை காலத்துல கிறிஸ்து இயேசுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அப்படி எதுவும் இருந்ததாக நான் படிக்கல, தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா யாராவது சொல்லலாம், நாம தெரிஞ்சுக்கொள்ள ஆவலா இருக்கிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி மன்னிப்பே இல்லை. போர்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போர்கள் சின்ன சின்ன ராஜாக்களும் போர்கள் அதிகமா இருந்தது. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் தான் போர்கள் குறைவு. அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதே எல்லாத்துலேயும் குறைவு ஏற்பட்டு போச்சு. இந்த மாதிரி தீய பழக்கங்கள்லாம் எல்லாமே மாறி இருக்கு. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பாபிலோனில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறகுறதுக்கு முன்னாடி நாடு முழுதுமே எல்லா நாடுகள்லையுமே 2 பெண் 3 பெண் அவர்கள் விருப்பப்படி ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கம் எதுவுமே இல்லாம இருந்தது. அது பாபிலோன் மாத்திரமல்ல, நிறைய நாடுகள்ல அப்படி இருந்தது. அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது தான் இந்த பூமியில சமாதானம், மன்னிப்பு எல்லாம். இந்த சாரின்ற வார்த்தை, மன்னிச்சுங்கன்ற வார்த்தை அதுக்கப்புறம் தான் எல்லா மக்கள் மத்தியிலும் பழக்கத்தில் வருது. அதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இல்லை. எல்லாருமே அன்னைக்கு உள்ள யூதர்கள் கூட பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். உன் பல்ல ஓடிச்சானா ஓடிச்சிரு, உன் கண்ணை எடுத்தானா உன் கண்ணை எடுத்துரு. இதுதான் அன்னைக்கு ராஜாக்கள் காலத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் தான் சட்டத்திட்டங்கள் மாறுது. சட்டப்படி விசாரித்து தண்டனை கொடுக்குற, மன்னிக்கிற குற்றங்களும் இருக்குது. இவரை தண்டிச்சே அவனை வேறு வழி இல்லைன்னு குற்றங்களும் இருக்குது. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய காலத்துக்கு அப்புறம் தான் இந்த சட்டங்களே உருவாக்கப்படுது. சட்டங்களே இன்னைக்கு வேதத்தின் பைபிளை படி வச்சு தான் இந்த உலக சட்டங்களே அமைக்கப்பட்டிருக்கு. சில மத நூல்கள் அவர்களுடைய மத நூல் சொல்றதை சிலது ஏற்படுத்தி இருப்பாங்க. ஆனா உலகத்துக்கு பொதுவான சட்டம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் படிக்கிற கல்லூரிகள், மிகப்பெரிய யூனிவர்சிட்டி எல்லாம் எங்கடா இருக்குன்னா கிறிஸ்தவ நாடுகள்ல தான் ஆதியில் இருந்தது. இன்னைக்கு நிறைய நாடுகள் இருக்கு. ஆனா அங்கிருந்து கற்றுக்கொள்ளப்பட்டு அங்கிருந்து உருவாக்கப்பட்டு வந்தது தான். அவங்க எதை வச்சு செஞ்சாங்கன்னா பைபிளை வச்சு தான் அந்த சட்டங்கள்லாம் உருவாக்குறாங்க. அதன் மூலியமா அதில் படிச்சு தான் நிறைய நாடுகள்ல சட்ட மேதைகள்லாம் வந்தாங்க இல்லையா? இப்போ சட்டமே இந்த பூமியில மன்னிக்கிற சட்டத்திலிருந்து தண்டிக்கிற சட்டம் வரையும் வேதத்திலிருந்து உருவாக்கப்பட்டது தான். பாவிகளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இந்த பூமிக்கு வந்தார். அதுல என்ன சொல்றாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்புக்கு அளவே இல்லைன்னு வேதம் சொல்லுது இல்லையா? இப்போ நாம கெட்டு போகாம இருக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவருடைய வேத வசனங்களை படிக்கணும். அதை படிச்சாதான் நமக்கு நல்ல எப்படி இந்த பூமியில நாம வாழணுன்ற அத்தனை கருத்துக்களும் வேதத்தில் இருக்கு. அதனால ஆண்டவர் வந்தது நாம கெட்டு போகாம அவரை பின்பற்றி வாழ்ந்து பரலோக ராஜ்யம் போறதுக்காக கொடுக்கப்பட்டது தான். அதுக்காக வந்தது தான் ஆண்டவர். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுனா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ரட்சிப்பு என்பது மீட்பு. ரட்சிப்பு என்பது நாம ஒன்றும் வேணா ஒரு குற்றவாளி நம்ம உறவுல ஒருத்தர் குற்றம் செஞ்சிடறாங்க. அவரை காவல்துறையில் கைது செஞ்சு அவரை சிறைச்சாலையில் வைக்கிறாங்கன்னா அவரை மீட்டெடுக்கணும் இல்லையா? அவரை போய் மீட்டு அவரை தான் ரட்சிப்பு. அந்த உங்களுக்கு புரியறதுக்காக இந்த உதாரணம் சொல்கிறேன். 1000 உதாரணம் இருக்குது, நிறைய கருத்துக்கள் இருக்குது. நம்ம இப்போ ஒரு பாவத்தில் இருக்கிறோம், ஒருத்தர் ஒரு பாவத்தை செய்கிறாரு, ஒரு தீய பழக்கம் செய்கிறாருன்னா அதுலேருந்து அவர் மீண்டு வரணுன்னாக்கா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் அவர் பின்பற்றணும். அப்படி பின்பற்றினாக்கா அவர் அதிலிருந்து மீண்டு வந்துடுவார். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் இல்லையா? ஆண்டவர் ஏன் வந்தார் நிறைய விவாதங்கள்லாம் நடக்குது இல்லையா? அதுக்காக இது எழுந்து போனது தேட. எழுந்து போனதுன்னா அவரு ஆண்டவராக இருக்கும்போது நம்மளை படைக்கிறாரு. அப்போ அவருடைய சித்தம் படி, அவருடைய சட்டங்கள் படி, கட்டளைகள் படி மனுஷன் வாழாததுனால மனுஷன் பாவத்துல போயிடுறான், எல்லாத்தையும் இழந்து போறான். ஆண்டவர் எழுந்துடுறாரு. தான் எதுக்காக ஒரு பிள்ளையை உருவாக்குறோமோ அது தவறான பாதையில போயிடுது. அதை மீட்கிறதுக்கு பல பேர் அனுப்புறாரு. தீர்க்கதரிசிகள் அனுப்புறாரு, ராஜாக்கள் அனுப்புகிறாரு. யார் பேச்சும் மனுஷன் கேட்காததுனால கடைசியில ஆண்டவரே வரார். அவர் வரும்போது என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தார். ஆண்டவர் நம்மளை அழிக்கிறதுக்கு வரல, ரட்சிக்கிறதுக்காக தான் வந்தார் இல்லையா? இது போல ஆண்டவர் நம்மளை மீட்டெடுக்கவும், பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கவும், ரட்சிக்கவும், திரும்பவும் நாம் ஆண்டவரிடத்தில் பரலோக ராஜ்யம் போறதுக்காக தான் இத்தனை வசனங்களும் இத்தனை வழிமுறைகளும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக தான் ஆண்டவரே வந்தார் இல்லையா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை இடப்படவும் இல்லை என்றார். என்ன சொல்றதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ரட்சிக்கிறதுக்கு. எங்க? வானத்தின் கீழே இந்த பூமியில அவரை தவிர வேறொரு ஆள் இல்லை, வேறொரு ஆண்டவர் இல்லை, வேறொரு நாமம் இல்லை, நாமன்னா பெயர் இல்லை, கட்டளை இடப்படவும் இல்லை அப்படின்னு சொல்றார். இப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தவிர நம்மளை ரட்சிக்கிறதுக்கு இந்த பூமியில வேறொரு ஆளே இல்லை. ஆனா நாம இன்னைக்கு பல வழிகளில் நம்ம உலகம் ஃபுல்லா மக்கள் பல வழியை தேர்வு செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா? சரி, மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் என்ன சொல்லுனா, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார்னா நம்மளதான் சொல்றாரு. கெட்டு போன நம்ம மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இப்போ நம்ம பார்த்தோம்னா உலகத்தில எல்லாரும் எல்லா கடவுளை வணங்குறவங்களும் நாங்கள் கடவுள் அப்படின்னு நல்லா எல்லாரும் சொல்லுவாங்க. விவாதத்துக்கு இதுதான் சரி அதுதான் சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் உலகத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோம்னா, உலக அரசியலையும் உலகத்தில் உள்ள கண்டுபிடிப்புகளை நாம் ஆராய்ந்து பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் அதிகமாக எல்லாத்தையும் கண்டுபிடித்தவர்கள் யூதர்கள். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். யூத கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, யூத கிறிஸ்தவர்கள் அல்லாத கிறிஸ்தவர்களும் இருக்காங்க இல்லையா? ஆக மொத்தத்தில் கிறிஸ்தவர்கள். இந்த உலகத்தில் அதிகமாக கண்டுபிடிச்சது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான். இப்போ இந்த ஞானம் ஏன் அவர்களுக்கு வந்ததுன்னா, ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு நான் அநேக ஞானத்தை கொடுப்பேன்றார். இப்போ இதுல ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, உலகத்தையே ரட்சிக்க வந்த ஆண்டவருக்கு அவர்கள் மாத்திரம் பிள்ளைகள், மற்றவர்கள் பிள்ளைகள் இல்லைன்னா
கீழ்ப்படுகிற பிள்ளைன்னு இருக்கு. கீழ்ப்படுகிற பிள்ளைகள்கிட்ட தான் வந்து அதிக பொறுப்புகளை கொடுப்பாங்க எல்லா பெற்றோருமே. அது போலதான் ஆண்டவர் ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சதுனால அவருடைய சந்ததியில் வந்தவங்களுக்கு இத்தகைய அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். இப்போ இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தா தான் வந்து எது உண்மை பொய்ன்னு தெரியும். இது ஆராயமே வாதம் பண்றவர்களும் விவாதம் பண்றவங்களும் அநேகர் உண்டு. சரி, அதற்குள்ள நம்ம இப்ப போக வேண்டாம். பூமி உண்டாகும் முன்னே ஆதி முதற்கொண்டே அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்றார் ஆண்டவர். இப்போ சொல்லுவாங்க ஆண்டவர் இப்பதான் வந்தாரு, 2000 வருஷமா தான் வந்தார்ல. அது 4000 வருஷம் வேதம் எழுதப்பட்டு ஆதி ஆகமத்திலிருந்தே சொல்றாரு. என்ன சொல்றாரு? பூமி உண்டாக்கும் முன்னே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்றார். சரி, அவருக்கு யார் அபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதான் தேவன். தேவனும் ஆண்டவரும் பரிசுத்த ஆவி எல்லாரும் ஒருவரே இல்லையா? இப்போ ஆண்டவர் பூமி உண்டாக முன்னே இருக்காரு. உண்டாக முன்னே இருந்து மனுஷனே சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் படைச்சிட்டு மனுஷனை படைச்சிட்டு வாழ சொன்னா தவறா வாழ்ந்ததுனால தான் அவர்களை திருத்துவதற்காக நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் இத்தனை பேரும் அனுப்புறாரு. ஒருத்தருக்கும் கட்டுப்படாதனால தான் அவரே வர்றார். இப்போதான் புரியுது இல்லையா ஆண்டவர் ஏன் வந்தாருன்னு? ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை தப்பு பண்ணுது, நம்ம பிள்ளைங்கள திட்டுறோம் இல்லை அடிக்கிறோம்னா எங்கே போயிடாதுங்க? நம்ம உறவு வீட்டுக்கோ நண்பர்கள் வீட்டுக்கு போவோம். ஆனால் யார் போய் கூப்பிட்டாலும் வராது. யார் போய் கூப்பிட்டாலும் வராது அந்த பிள்ளை. ஆனால் தகப்பனே போகும்போது வரும். அது மாதிரி தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மளை படைத்தவரே இந்த பூமிக்கு வந்ததுனால தான் நாம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இருக்கிறோம். நாமளும் பல பாவ குற்றங்கள்லேருந்து மீட்கப்பட்டிருக்கும். அடியனே கூட என்னையே எடுத்தினாலும் வந்து குற்றங்கள் நிறையா வாழ்ந்த காலங்கள் உண்டு இளமையில். நான் அதுலேருந்தெல்லாம் ஆண்டவர் என்ன மீட்டு எடுத்துருக்கிறார். அதெல்லாம் தன்னைத்தானே விட்டு, அதுக்காக எனக்கு ஒரு கிளாஸ் எடுக்கல, ஒரு மருத்துவமனைக்கு போகல, எங்கேயும் போகல. தன்னைத்தானே வேதம் படிக்கும்போது அதுலேருந்து தன்னைத்தானே விடுவிச்சு கொண்டு வரது தான் மீட்பு. ஆண்டவர் அதான் ரட்சிப்புன்றார் இல்லையா? ரோமர் 14 என்ன சொல்றாரு? நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதவனா இருக்கிறான். இப்போ இந்த வசனம் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா வானாமான்னு பெரிய விவாதம்லாம் நிறைய சோசியல் மீடியாவெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ யூடியூப்ல பார்க்குறோம். இப்போ இதில் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று தான் விசேஷித்துக் கொள்கிறான். ஆனால் நாம் ஒரு ஆண்டவருடைய பிறந்த நாள் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோன்னா